டியூபர்குலோசிஸ்ன்றது வந்துங்க ஒரு பேத்தஜெனிக் இன்ஃபெக்ஷன். இது பாருங்க 1 in 4 4 பேரில் ஒருவருக்கு டியூபர்குலோசிஸ் உள்ள இருக்குது உடம்புல. உடல்ல வந்து டிபி எங்க ஒண்ணா அட்டாக் பண்ணும். டியூபர்குலோசிஸ்ன்றது வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு 2.5 to 3 லட்சம் பேர் சாகுறாங்க டியூபர்குலோசிஸ்ல. லிவர் கிட்ட இருக்குங்க எல்லாமே. லிவர் பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களை எல்லா உறுப்பையும் காப்பாற்றிக்கும். ஒரு 100 கிராம் புடலங்காய் அரிஞ்சு ஒரு 500 ml தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு நல்லா 100 ml சுண்டி இறக்கி, தண்ணி இருந்தால் கொஞ்சம் போட்டுங்க, ஒரு 25 கடலை பருப்பு ஆமாம் போட்டு இறக்கி வடிகட்டி தனி ஃபில்டரில் நீங்கள் காலை மாலை வெறும் வயிற்றில் ஒரு 11 நாள் குடிச்சிங்கன்னா வயிறு அற்புதமாக சுத்தமடையும். வயிறுக்கு வந்து அற்புதமான ஒரு இன்டேக் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சுடுதண்ணி. டெய்லி மருந்து சாப்பிட்றோம் இல்லையா, மாத்திரைகள், அந்த மாதிரி மாத்திரைகள் வந்து உங்களுக்கு வயிறில் அல்சரை கொடுத்துரும். ராட்டிஃபைட் கெமிக்கல் சிந்தட்டிக் மாலிகூல்ஸ் என்று வரும்பொழுது நம்மளுக்கு உடலுக்கு ஒவ்வாத இந்த ரசாயன பொருட்கள் நம் உடலில் தினந்தோறும் உள்ளே வருவதனால் முதலில் அடிபடுவது உங்கள் ஜீரண மண்டலம் முற்றிலுமாக அடிபட்டு சாப்பிடவே முடியாது. கான்ஸ்டிபேஷன் சொல்கிறீங்கல்ல, மலச்சிக்கல் வந்து வியாதிக்கு வழிவகுக்கக்கூடிய முதல் சிம்டம் தான். குடல் மற்றும் டிபிங்கிறாங்களே, டியூபர்குலோசிஸ்னு ஒன்று 62 63 நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்துச்சு. அதாவது டியூபர்குலோசிஸ்ன்றது வந்துங்க ஒரு பேத்தஜெனிக் இன்ஃபெக்ஷனுங்க. அப்படின்னா பேத்தஜெனிக் இன்ஃபெக்ஷன் அதாவது நுண்கிருமிகள் வந்து பிரதானமாக 6 வகைப்படும். ஓகேங்களா? அப்படிதான் அது வந்து மைக்ரோபயாலஜியில் படிப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்டீரியா, ஆர்கியா, ஃபங்கஸ், ஆல்கி, வைரஸ், புரோட்டோசோவா. இன்னும் ஒன்று இருக்கு, மல்டி செல்லுலார் ஆர்கானிசம், தேர் கால் பாரசைட்ஸ். அது அனிமல்ஸ்ல இருக்கும். அது நம்ம கூட உள்ள வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுதான், இப்போ நம்ம உடலுக்குள் இருக்கும் நுண்கிருமிகள் நம்மோடு பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் வெளியில அது வந்து எண்ணற்ற, அது வந்து கணக்கேட முடியாது, அவ்வளோ இது இருக்குது. இப்போ நம் உடலுக்கு தேவையில்லாத சில நுண்கிருமிகள் வெளி உலகத்தில் இருப்பது நம்மளை வந்து தாக்கினால், ஒரு மலேரியா கொசு வழியா வருது, டெங்கு கொசு வழியா வருது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நுண்கிருமிகள், நம்மளுக்கு தேவையில்லாத நுண்கிருமிகள் உள்ள வரதானே, கொசு கடிக்கிறதுனால உள்ள வந்துடுச்சுங்க. அதுக்கு பேர் பேத்தஜன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கான். அதனால பேத்தஜெனிக் இன்ஃபெக்ஷன். நம் உடலுக்கு சேராத ஒரு நுண்கிருமி உள்ள வந்தது. இப்போ நம்மளுக்கு கொரோனா வந்தது இல்லையா, அது ஒரு பேத்தஜெனிக் இன்ஃபெக்ஷன் தானே. லங்கை போவது நம் நுரையீரலை சென்று பிளேக் எலி வழியா வர்றது, லாப்டோஸ்பைரோசிஸ் எலி வழியா வர்றது, டியூபர்குலோசிஸ், அக்வைர்டு இம்யூன், அது அந்த இது எய்ட்ஸ், அந்த 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 வைரஸ் பத்தி எல்லாம் ஏன் இப்ப பேசவே இல்லை? அதுதான் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு மாத்திரை கொண்டு வந்துட்டாங்க, ஏன்னா விட்டுட்டாங்களா, மறந்துட்டாங்க. இல்ல எய்ட்ஸ் எல்லாம் இருக்கா? இப்போ முன்ன மாதிரி ஒரு மாத்திரை கொண்டாந்துட்டாங்க. டெய்லி நீங்க ஒன்று பிபிக்கு சுகருக்கு போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கினா, இப்போ எய்ட்ஸ்ன்றது என்னங்க, அக்வைர்டு இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் பேரு. அது வந்து ஒரு நமக்கு அதுவும் ஒரு பேத்தஜெனிக் இன்ஃபெக்ஷன். நமக்கு தேவையில்லாத ஒரு நுண்கிருமிகள் தகாத பாலியல் உணவுலாம் நமக்கு வந்துடுது. உள்ள வந்த உடனே அது வந்து முதல்ல 6 to 8 வருஷம் குவைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துன்னு வரும். ஒரு லெவலுக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே அதனுடைய பாப்புலேஷன் போன உடனே உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை அழிச்சு உங்களை சாவடிச்சிடும். ஆமா, இப்போ வந்து ஒரு மாத்திரை இருக்கு, அந்த மாத்திரையை நீங்க டெய்லி போட்டுக்கணும். ஒன்று போட்டுக்கினே வந்தீங்கன்னா அது ப்ரீட் ஆகாம பாத்துக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களை எலிமினேட் பண்ண முடியாது, கண்ட்ரோலபிளா இருப்பீங்க. அது கொஞ்சம் வருஷம், ரொம்ப வருஷம் ஆச்சு. டிபி வந்து இதே மாதிரி ஒரு பேத்தஜெனிக் இன்ஃபெக்ஷன், ஒரு நுண்கிருமியினால் ஏற்படக்கூடிய ஒரு என்னங்க. இப்பயும் டிபி இருக்கா? டிபி எப்போ காசநோய்ங்க. அப்படியா? காசநோய் இல்லாத மனிதகுலம் காசநோய் இல்லாம வாழ்ந்ததே இல்லையே. இப்போ நான் அந்த 62 63 கேள்விப்பட்டது நான் சின்ன பிள்ளையா இருக்கிறது. ஏங்க காசநோய் இல்லாம டியூபர்குலோசிஸ் டிபி சென்டரே இருக்குங்க உங்களுக்கு தனியார். எத்தனை வருஷமா இருக்கு அது? மனிதகுலம் என்று பிறந்ததோ அன்றிலிருந்தே இருக்கிறது. மனிதகுலம் இருக்கும் வரை இருக்கும். என்னைய இது பாருங்க, 1 in 4 4 பேரில் ஒருவருக்கு டியூபர்குலோசிஸ் உள்ள இருக்குது உடம்புல. இந்தியாவில் கணக்கு எடுத்திருக்காங்க. அது வந்து டார்மெண்டா இருக்கும். அப்படின்னா லிவர்ல கொஞ்சம் இருக்குங்க. என்னையா அது உங்களை ஒன்றும் பண்ணாது. உங்களுடைய இம்யூன் பவர் கம்மியாச்சுன்னா, உங்களுடைய தற்காப்பு சக்தி கம்மியாச்சுன்னா கடன்னு பிரீட் ஆகி வரும். அதனுடைய பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடும். ஜாஸ்தியான உடனே உங்களை அட்டாக் பண்ணும். எடை குறைவீர்கள். டெய்லி மாலையானா ஜுரம் வரும்.
டிபி டெஸ்ட் எடுத்து உடனே பார்த்துருவாங்க. ஆ, ஆ. இதில் உடலில் வந்து டிபி எங்கே ஒன்றா அட்டாக் பண்ணும். புரியுதுங்களா? லங்கு மட்டும் கிடையாது, பிரெயின் டிபி இருக்கு, ஆமாம் ஆமாம் ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். இன்டெஸ்டினல் டிபி இருக்கு, எங்கே ஒன்றா வரும் டிபி. அதுக்கு வந்து மாத்திரை இருக்கு. 6லேருந்து 9 மாதம் நீங்கள் அந்த மாத்திரை சாப்பிடணும். ஓகேங்களா? அப்போ வந்து நல்ல உணவு சாப்பிடணும். ஏன்னா அந்த மாத்திரை அவ்வளோ ஸ்ட்ராங்கு. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். பேத்தஜெனிக் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு அற்புதமான மருந்துகள் இருக்குது. எய்ட்ஸை எப்படி வந்து ஒரு மருந்து போட்டு அந்த மனிதன் சாவாமல் தடுக்கிறாங்களோ, அந்த மாதிரி டிபியிலேருந்து நீங்கள் வந்து 6லேருந்து 9 மாதம் அந்த மருந்து சாப்பிட்டு உங்களை காப்பாற்றிக்கலாம். நிறைய பேருக்கு இன்டெஸ்டைன்ஸில் அந்த டிபி வரும். உங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் வரும், டிபி வரும், எங்கே ஒன்றா வரும் டிபி உடம்புல. இதுதான் அந்த டியூபர்குலோசிஸ். இட்ஸ் அ பேத்தஜெனிக் இன்ஃபெக்ஷன். நமக்கு சேராத நுண்கிருமிகள் உள்ளே வந்துடுது. உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் இருக்கு பாருங்க, லிம்பாட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. உங்களுடைய இம்யூன் பவர், உங்களுடைய தற்காப்பு சக்தி, அது வந்து சீராக நல்ல முறையில் இருந்தால் உங்களை வந்து பேத்தஜன்ஸ் உள்ள வந்தாலும் ப்ரீட் ஆக முடியாது. புரியுதுங்களா? ப்ரீட் ஆக முடியாது. அப்போ வந்து உங்களுக்கு அந்த வியாதி தாக்காது. அந்த நுண்கிருமிகளால் ஏற்படக்கூடிய நோயை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும். அதற்கு வந்து உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுவது வந்து நல்ல உடல் பயிற்சி. 1 மணி நேரம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுங்க. ஒரு டெய்லி ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் ஷட்டில் ஆடுங்க, டென்னிஸ் ஆடுங்க, நல்லா ஃபுட்பால் ஆடுங்க, கிரிக்கெட் ஆடுங்க, நல்லா ஓடி விளையாடுற விளையாட்டு. இல்லைனா நல்லா எக்ஸசைஸ், நல்லா 1 ஹவர் ஸ்விம் பண்ணுங்க. நல்லா என்ன பண்ணுற மாதிரி ஸ்கிப்பிங்கு, கிரவுண்ட் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க. அது மாதிரிலாம் பண்ணி உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேத்தஜெனிக் இன்ஃபெக்ஷனும் வராது. ஆமாம், நான் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 10 பேராவது பார்த்துருந்தேன் கொரோனா டைமில். மாஸ்க்கும் போட மாட்டேன். அது வந்து தப்பாக சொல்கிறேன், பெருமையாக சொல்கிறேன்லாம் நினைக்க வேணாம். எனக்கு அந்த மாஸ்க் போடுறதுக்கு பிடிக்கல. அது நான் பண்ணது கொழுப்புத்தனமான சமாச்சாரம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஓகே, எல்லாமே என்னை திட்டுவாங்க. ஓகே, நீ தான் போடாமல் இருக்கிற அப்படின்னு. இவ்வளோ பேர் வந்து உன்னை பார்க்குறாங்களே, நீ போடணும் இல்லையா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துடுமே அப்படிலாம் திட்டுவாங்க. ஆனால் நான் கட்சி வரைக்கும் போடல. அதை நான் பெருமையாக சொல்லலை, தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு கொரோனா வராது. ஏன்னா அது வந்து நான் பண்ண தேக பயிற்சினால எனக்கு இருந்த அந்த அப்ரைட் லிம்பாட்டிக் சிஸ்டம், அந்த தற்காப்பு சக்தியின் அந்த உதவி என்னை கொரோனாவிலிருந்து தடுத்து விட்டது. இதுதான் அந்த டியூபர்குலோசிஸ்ன்றது வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு 2.5 to 3 லட்சம் பேர் சாகுறாங்க டியூபர்குலோசிஸில் ஒவ்வொரு வருஷமும். ஒரு மதுப்பிரியர்கள் யாருமே கொரோனாவில் செத்த மாதிரி எனக்கு தெரியல. ஆல்கஹால் பழக்கம் இருக்கிறவங்க வந்து நிறைய பேருக்கு கொரோனா வந்தது, வராமன்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் வந்து மதுப்பிரியர்கள் வந்து கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு லிவருக்கு அந்த பவர் இல்லாததுனால லங்கை சேஃப்கார்ட் பண்ண முடியல அந்த உடம்பால். லிவர் கிட்ட இருக்குங்க எல்லாமே. லிவர் பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களை எல்லா உறுப்பையும் காப்பாற்றிக்கும். ஆமாம், லிவர் கிட்ட தான் எல்லா கமாண்டும், லிவர் கிட்ட எல்லா கமாண்டும் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் வந்து குடல் வயிற்று தொற்றுன்னா என்ன, வைரல் இன்ஃபெக்ஷனா தொற்றுன்னா என்ன அர்த்தம்? ஸ்டமக் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. ஆமாம் ஆமாம், ஸ்டமக் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. அதில் முக்கியமாக இப்போது அதிகபட்சமாக மக்கள் அவதி வருவது வந்து இந்த H. pyloriன்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. அது வந்து அதுக்கு ஆன்டிபயோட்டிக்லாம் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு உங்களை சரி பண்ணிக்கலாம். நவீன விஞ்ஞானத்தில் அது ஒரு அற்புதமான ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த ஈஸ்ட் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்குது உங்களுக்கு. ஈஸ்ட்னா அதான் அந்த ஈஸ்ட்ன்றது வந்து ஒரு காம்பனண்ட்டுங்க. அதுதானே நம்ம பிரெட் எல்லாம் பண்ணுறோம். ஓ சரி சரி. அந்த ஈஸ்ட் டைஜஸ்ட் ஆகாது. அதுக்கப்புறம் லீக்கி கட்டுன்னு இருக்குது, அது வழியாக. அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த க்ளூட்டன் அலர்ஜின்னு இருக்குது. க்ளூட்டன்ன்றது இப்போ நம்மளுக்கு ரைஸில் க்ளூட்டன் கிடையாதுங்க, வீட்டில் உண்டு. அந்த ரப்பர் மாதிரி வருது இல்லை இந்த மாவு, எது கோதுமையில் மாவு பண்ண ரப்பர் மாதிரி இருக்கிறோம். அது அந்த எலாஸ்டிக் தன்மைக்கு க்ளூட்டன்னு பேர். அது ஒரு புரோட்டீன், அது கிளையாடின்னு பேர். அது சில பேருக்கு சூட் ஆகாது. உங்களுக்கு கிராக்ஸ் இருந்ததுன்னா ஸ்டமக்கில், அது வழியாக ரத்தத்துக்கு போயிடும். க்ளூட்டன் வந்து ரத்தத்துக்கு டைரெக்டாக போகக்கூடாது. உங்கள் க்ளூட்டன் அலர்ஜி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஈஸ்ட் அலர்ஜி இருக்குது, லாக்டோஸ் அலர்ஜி இருக்குது, இந்த மாதிரி H. pylori போன்ற இது இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய நவீன விஞ்ஞானத்திலேயே வந்து அதுக்கு கரெக்டாக டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சி அற்புதமாக அதை வந்து சரி செஞ்சு கொடுத்துருவாங்க. சிக்லெட்டு பபுல்கம் வர்றதுக்கு முன்னால் நாங்கள்லாம்
63 64 வந்து கோதுமையை வாயில போட்டு மென்னுட்டேன். நான் கூட சின்ன வயசு மாதிரி வந்து ஆமாம், நான் கூட சின்ன வயசுல மென்னுனே இருக்கலாம். ஆமாம், அது ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் மருந்தியல் மற்றும் வயிறுக்கு வந்து அற்புதமான சில சமாச்சாரம்லாம் இருக்குது நம்ம இதில். வெந்தயம் ஒரு அற்புதமான மருந்து, வெந்தயம், சீரகம் சீரகம் ஒரு அற்புதமான மருந்து, மிளகு ஒரு அற்புதமான மருந்து, கொத்தமல்லி ஒரு அற்புதமான மருந்து, ஒரு சில கீரை வகைகள் ஒரு அற்புதமான மருந்து. உணவே மருந்து உணவே வியாதின்னு வரும்பொழுது தென்னிந்தியாவில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, உங்களுக்கு ஏலக்காய் உள்ள இருக்கிற அந்த விதைக்கு பேர் ஏலரிசின்றே பெயர். அது ஒரு அற்புதமான பொருள். கிராம்பு, ஏலக்காய் வாயில போட்டுக்கிட்டா கூட நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸு, எண்ணற்ற கீரை வகைகள். உங்களுக்கு வந்து இப்போது புடலங்காய் வந்து வயிற்றுக்கு பிரமாதமான ஒரு மருந்து. அந்த நாட்டு புடலங்காய் நீட்டாக இருக்கும், அது வந்து அற்புதமான மருந்து. எதுக்கு? வயிற்றுக்கு. ஆமாம். புடலங்காயே இப்போ காணுங்க விற்கிறதுல. எல்லாம் தான் நம்ம மாற்றிட்டோம் இல்லையா. ஆமாம், நாட்டு புடலங்காய் வருது, இருக்கும் புடலங்காய். ஆமாம் வருது, நாட்டு புடலங்காய் வருது, வராமல்லாம் இல்லை. அது வந்து ஒரு அற்புதமான மருந்து. ஒரு 100 கிராம் புடலங்காய் அரிஞ்சு ஒரு 500 ml தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு நல்லா 100 ml சுண்டி இறக்கி, தண்ணி இருந்தால் கொஞ்சம் போட்டுங்க, ஒரு 25 ml கடலை பருப்பு. ஆமாம், போட்டு இறக்கி வடிகட்டி தனி ஃபில்டரில் நீங்கள் காலை மாலை வெறும் வயிற்றில் ஒரு 11 நாள் குடிச்சிங்கன்னா வயிறு அற்புதமாக சுத்தமடையும். உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வயிறுக்கு வந்து அற்புதமான ஒரு இன்டேக் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சுடுதண்ணி. ஆமாம், வார்ம் வாட்டர், நல்ல சுடுதண்ணி சூடாக குடிங்க. அது வந்து உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். உங்களுக்கு உங்களுடைய பிளட்டினுடைய பவர் நல்லா இருக்கணும், ஹீமோக்ளோபினுடைய பவர் நல்லா இருக்கணும், ஜீரண மண்டலம் சீராக இயங்குவதற்காக. மருந்துகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சில வியாதிகளில் வரும்பொழுது நம்ம டெய்லி மருந்து சாப்பிட்றோம் இல்லையா, மாத்திரைகள். அந்த மாதிரி மாத்திரைகள் வந்து உங்களுக்கு வயிறில் அல்சரை கொடுத்துரும். நிறைய மாத்திரைலாம் சாப்பிட்டீங்கன்னா வயிறு அடி வாங்கிடும். லாக்டோபாசிலஸும் அடி வாங்கிடும், வயிறும் அடி வாங்கிடும், வயிறில் அல்சர்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட ஜீரண மண்டலம் வந்து குன்றிவிடும். ஒரு நாளைக்கு 20 மாத்திரை சாப்பிட்றது, 25 மாத்திரை சாப்பிட்றது, அது வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த மருத்துவர்கள் அவர்களுக்கு குடிக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ராட்டிஃபைட் கெமிக்கல், சிந்தட்டிக் மாலிகூல்ஸ் என்று வரும்பொழுது நம்மளுக்கு உடலுக்கு ஒவ்வாத இந்த ரசாயன பொருட்கள் நம் உடலில் தினந்தோறும் உள்ளே வருவதனால் முதலில் அடிபடுவது உங்கள் ஜீரண மண்டலம் முற்றிலுமாக அடிபட்டு சாப்பிடவே முடியாது. அதெல்லாம் இருக்கு. வாய் ருசிக்காதுமாங்க, போயிடும், அவ்வளோதான். உமிழ்நீரெல்லாம் கம்மியாயிடும். உமிழ்நீர் சுரப்பி டென்டல்லேருந்து தானே உங்களுக்கு வாயிலிருந்துங்க ஆசனம் வரைக்கும் உங்களுக்கு ஜீரண மண்டலங்க. அது வாய் தான் முக்கியம். அங்கேயே கசந்து போவோம், வாய் முடிஞ்சு போச்சு. உமிழ்நீர் இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கை அவ்வளோ முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எல்லாமே கசந்து போகும். குடல் கோளாறுகள், குடல் வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் சொன்ன அந்த குடல் டிபி இருக்கு. நம்ம முன்னாடியே பேசிட்டோம், முன்னாடி ஒரு இதில் பேசியிருக்கோம். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு இருக்குது, இரிட்டபிள் பவுல் டிசார்டர்னு இருக்குது, குரோன் டிசீஸ்னு இருக்குது, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்னு இருக்குது. இதில் நெட்டில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே குடல் சம்மந்தப்பட்டது தான். இதை அந்த சிம்டம்ஸை வச்சு 4 பிரித்து இந்த 4த்துக்கும் வேறு வேறு பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து அற்புதமான நம்ம தமிழ் மருத்துவம் இருக்குது. உணவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விட்டாலே நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள், முட்டை, இந்த மாமிச உணவுகள் சாப்பிடக்கூடாது, பழைய சோறு சாப்பிடக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது, மில்க் ஷேக், ஐஸ்கிரீம் வரக்கூடாது, இளநீர், நுங்கு, தர்பூஸ் பழங்கள், கரும்பு சாறு வரக்கூடாது, சர்க்கரை, வெல்லம், பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை வரக்கூடாது, தயிர் வரக்கூடாது. மோர் சாப்பிடலாம். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் தூய்மையாக இருந்து உங்களுடைய குடலை மறுபடியும் அழகாக கட்டமைத்து அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய பழைய உணவுகள், இந்த தடைப்பட்ட உணவுகள் அனைத்தையும் உட்கொள்வதற்கு உங்களால் அந்த குடலுக்கு வலிமை வந்துவிடும். அதெல்லாம் இருக்கு. பைல்ஸ் கம்ப்ளைண்ட்ங்கறாங்க. பைல்ஸ் வந்து அதிகபட்சமான சூடுனால வரக்கூடியதுங்க. அதிகபட்சமான சூடுனால மலச்சிக்கல் வேற. மலச்சிக்கல் என்பது வந்து கம்ப்ளீட்டாக சைக்கோசோமேட்டிக்ங்க. அது வந்து அந்த செக்ஷன் வேற. கான்ஸ்டிபேஷன் சொல்றீங்கல்ல, மலச்சிக்கல் வந்து வியாதிக்கு வழிவகுக்கக்கூடிய முதல் சிம்டம் தான். பெரிய வியாதிகள் வரதுக்கு முன்னாடி மலச்சிக்கல் நிறைய இருக்கும். மலச்சிக்கல் போச்சுனாலே பல சிக்கல்கள் போயிடும். ஆமாம், மலச்சிக்கல் வந்து இருக்கக்கூடாது.
அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பயிற்சிகள் தேவை, கரெக்டான தண்ணி குடிச்சிருக்கணும், உணவு நல்லா சாப்பிடணும், டிசிப்ளின் இருக்கணும், அதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு பைல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள் மூலம், வெளி மூலம், பௌத்திரம், அதெல்லாம் அந்த பேருக்கு வரும். ஆமாம், ஃபிஸ்டிலா, ஃபிஷரு. உங்களுக்கு ஃபிஷர்னா உங்களால் எரிச்சல் தாங்க முடியாது. சஞ்சீவி நீங்கள் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 வாட்டி பண்ணிங்கன்னா பிரமாதம் ஆகிடும். பைல்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு 10-12 சொல்லிட்டு சஞ்சீவி போட்டு காலைல குளிச்சுட்டு எடுத்த ஆசனத்தில் உங்கள் விரலை வச்சு சப்ளை பண்ணிவிட்டு பஞ்சில் நினச்சி அங்கே வச்சுட்டிங்கன்னா, நான் நிறைய பேருக்கு சொல்லி க்யூர் வச்சுட்டாங்கன்னா அது குடிச்சிட்டே இருக்கும். அது ஜெட்டி போட்டுங்க. ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வாட்டி கூட பண்ணலாம். காலை நைட்டு பண்ணி ஆகணும். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து உங்கள் உணவு முறையை ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கணும். தயிர் சாப்பிடக்கூடாது, முட்டை, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஓ சரி. மெயினாக இளநீர் சாப்பிடக்கூடாது. இளநீர் சாப்பிட்டீங்கன்னா கிழிச்சிடும். என்ன காரணம்? அது வந்து அசிடிக் ஃபுட். அது ஓ சரி சரி சரி. உங்களுக்கு இளநீர் சாப்பிட்டீங்கன்னா பைல்ஸ் அடங்கவே அடங்காது. மூலவியாதிக்கு ஃப்ரூக்டோஸை விட்டு வெளியே வந்துடணுங்க பிரச்சனை வந்தாலே. அதுதாங்க பைல்ஸ் வந்ததுன்னா முட்டை, அனைத்து விதமான மாமிச உணவுகள், அதுக்கப்புறமா பழைய சோறு சாப்பிடக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது, டீ காஃபியில் கொஞ்சமாக பால் போட்டுக்கலாம், மில்க் ஷேக், ஐஸ்கிரீம் வரக்கூடாது, இளநீர், இந்த மசாலா பால், இந்த இதெல்லாம் வரக்கூடாது. ஓகேங்களா? இந்த இளநீர், நுங்கு, மெட்ராஸில் எதை சாப்பிட்றாங்களோ அப்படி இல்லைங்க. இது உணவுன்றது வேறு, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஐட்டம். இளநீர், நுங்கு, தர்பூசு, பழங்கள், கரும்பு சாறு, சர்க்கரை, வெல்லம், பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை, அது சம்பந்தப்பட்ட இனிப்புகள். இந்த ஃப்ருக்டோஸ் லோட்லேருந்து வெளியே வந்துட்டினாலே கடன்னு நீ டெவலப் ஆகி வந்துடுவ. நல்லா இருக்கும். சஞ்சீவி உங்களை பிரமாதமாக பண்ணிட்டாங்க. தீயமாமலைவருடைய மருந்தாச்சு அது. அதை தாண்டி ஒரு மருந்து கிடையாது. என் வாழ்க்கையில் நான் பார்த்து இன்று வரைக்கும் ஆச்சரியப்படக்கூடிய மருந்து சஞ்சீவி தான். அவ்வளோ பிரமாதமாக அது வேலை செய்யும். எடை இழப்பு, சில பேர் எடை மெலிஞ்சிக்கிட்டே போகிறாங்களே, அது என்னன்னு தெரியல. இடை குறைவது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க அது. இந்த சப்ஜெக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனித உடல் 18 வயசு வரைக்கும் வளர்ந்து அடல்ட்ஹுட் ரீச் பண்ணுதுங்க. அதுக்கப்புறமா நம்ம கிட்டத்தட்ட 52, 55, 60 வயசு வரைக்கும் மிடில் ஏஜ்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம கட்டுக்கொலையாமல் இருப்போம். 55, 60 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க தொடங்கும். இது வந்து ரீஜெனரேஷன் அண்ட் டீஜெனரேஷன் ஆஃப் த செல்ஸில் வந்துடும். இந்த நலிவடையாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் 45 வருஷம் வச்சுப்போமே. ஓகேங்களா? அப்போ வந்து நமக்கு IGF-1 அப்படின்னு பேசிக்காக ஒரு ஹார்மோன் இருக்குது. அதை பேஸ் பண்ணி பிட்யூட்டரியிலேருந்து பேஸ் பண்ணி லிவர் வந்து IGF-1 அப்படின்னு ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் 1ன்னு பேர். அதுதான் க்ரோத் ஹார்மோன். அதுதான் உங்களுடைய மசில் மாஸை வச்சிருக்கும். அதுவும் சிறப்பாக வேலை செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு நல்ல உடல் அசைவுகள் இருக்க வேண்டும். புரிஞ்சுதுங்களா? அதுவும் அந்த IGF-1ம் லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் பண்ணி அது நல்லா வேலை செஞ்சு உங்களை திடகாத்திரமாக வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உடல் உழைப்பு கொஞ்சம் வேணும். உக்காந்துனே இருப்பேன் IGF-1 போய் வேலை செய்யலாம், வேலை செய்யாது. ஒத்துக்கிறீங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ உடல் உடல் எடை குறைவது, உங்களுக்கு வந்து ஒரு டியூபர்குலோசிஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் இல்லையா? வந்த உடனே உங்களுக்கு வந்து ஜுரம் வர ஆரம்பிச்சிடும். ஜுரம் வர ஆரம்பித்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும்? ஜீரண மண்டலம் அடிபட்டுரும். சாப்பிட முடியாது உங்களால். டெய்லி ஜுரம் வந்து கல்லு சாப்பாடு. அப்போ உங்களுக்கு கடன்னு உடம்பு குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நியோஜெனிசிஸ் ஸ்டார்ட் ஆகிடும். பிரெயின், ஹார்ட்டு, லங்கு, இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும். அதுக்கு குளுக்கோஸ் வேணும். குளுக்கோ நியோஜெனிசிஸில் என்ன பண்ணும் அதுன்னா, உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாத்தையும் எடுத்து என்னென்ன தேவையில்லாதோ எல்லாத்தையும் எடுத்து குளுக்கோஸாக மாற்றி கொடுத்துன்னு இருக்கும். இல்லைன்னா பிரெயின் நின்றுச்சுன்னா செத்து போயிடுவியே. ஸோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்சுலின் கண்ட்ரோலில் வரல. ஓகேங்களா? அதெல்லாம் உங்கள் வந்து ப்ரோட்டீன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் வந்துடும். உங்களுக்கு ஹார்ட்டுக்கு, பிரெயினுக்கெல்லாம் இன்சுலின்லாம் வெயிட் பண்ணாது. அது செல்ஸ் ஹார்ட் நின்று அவுட்டு. நீ இந்த மாதிரி பெரிய வியாதிகள், கேன்சர் போன்ற பெரிய வியாதிகள் வரும்பொழுது எடை குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ சிரோசிஸ் ஆஃப் த லிவர் வந்துடுச்சு. தண்ணி அடிச்சு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் முதல்ல எல்லாம் தண்ணி அடிக்கும் போது நிறைய சாப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் தண்ணி அடிக்க லிவர் மந்தமாயிடும். சாப்பாடு குறைஞ்சு போயிடும். கடலை மிட்டாய் மட்டும் சாப்பிட்டு படுத்துருவாங்க. சாப்பாடு குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சிரோசிஸ் ஆஃப் த லிவர் வந்த உடனே உங்களால் சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாமல் போன அப்புறமா நீங்கள் ஏதோ கொஞ்சம் சாப்பிடுவீங்க. அப்போ நம்மளுக்கு வந்து உணவற்ற நிலை வரும்பொழுது நம்மளுக்கு கடன்னு உடம்பு ஏற ஆரம்பிக்கும். ஒரு கேன்சர் வந்துடுச்சு. கேன்சர் வந்த உடனே அந்த பயத்திலேயே உடம்பு இறங்கி போயிடும். உங்களுக்கு இடம் உடம்பு போயிடும்.
அப்புறம் உங்களுக்கு நீங்கள் கவனிக்கல, உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்து விட்டது. குளுக்கோஸ் வருது உள்ள, இன்சுலின் இருக்கு பிளட்ல, ஆனால் டிரான்ஸ்போர்ட் ஆகல. அப்போ நியோஜெனிசிஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால தான் இந்த சக்கரை வியாதி வந்து திடீர்னு பார்த்தா கடகடன்னு இழைக்க இழைச்சிருவாங்க. பார்த்துருக்கேன். இந்த மாதிரி எண்ணற்ற காரணங்கள் இருக்கிறது உடல் எடை குறைவுக்கு. உங்களுடைய உடல் எடை குறைகிறது என்று நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டீர்களே ஆனால் அப்பொழுதே நீங்கள் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். ஏன் நம்மளுக்கு உடம்பு கடகடன்னு இறங்குது அப்படின்னு நீ பயந்துக்குன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடக்கூடாது. உடனே நீங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்து உங்களுக்கு என்ன உடம்புல பிரச்சனைன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை எலிமினேட் பண்ணி குயிக்காக நீங்கள் உங்களுடைய ஜீரண மண்டலத்தை ரிவைவ் பண்ணி உள்ளே வந்துடணும். அது வந்து ரொம்ப முக்கியம். நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம இவ்வளவு நேரம் டாக்டர் CKN அவர்களிடம் பல கேள்விகளை கேட்டோம். மிக அருமையாக சொன்னார். இன்னும் நிறைய கேள்விகள் நான் வைத்திருக்கிறேன். அடுத்த முறை நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.